வணக்கம். பி.ஆர். பந்துலு அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், என்.டி. ராமாராவ், முத்துராமன் மற்றும் பலர் நடித்து வெளியான திரைப்படம் தான் கர்ணன். இந்த திரைப்படத்துக்கு மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ்.வி, டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் தான் இசை. இந்த படத்தில் வரக்கூடிய மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா அப்படிங்கிற அந்த ஒரு தொகையரா ஒன்று வரும். அதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். அது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பண்ணக்கூடிய கீதா உபதேசம். அது பற்றி ஒரு பிரத்யேக காணொலி ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணியாச்சு. இது எந்த பாட்டை பற்றி அப்படின்னா, நீங்கள் டைட்டிலில் பார்த்துருக்கலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடலை பற்றிய ஒரு காணொலி தான் அந்த பாட்டு. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய அந்த ஒரு கம்பீர குரலில் வெளிவந்த ஒரு பாடல். இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, அர்ஜுனனுடைய அம்பு பட்டு கர்ணன் கீழே விழுந்து கிடக்கான். அவனுடைய உயிர் போகக்கூடிய ஒரு தருவாய். அப்போ கிருஷ்ண பரமாத்மா ஒரு அந்தணனுடைய வேடத்துல தானம் கேட்கறதுக்காக வர்றாரு. கர்ணனை பார்த்து கிருஷ்ணன் பாடக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமா ஒரு இசை, அப்படியே மனதை அப்படியே பிசையக்கூடிய விதத்துல இந்த இசையை மெல்லிசை மன்னர்கள் கொடுத்துருப்பாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். சக்கரவாகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ராகம் கேட்கும் போதே நம்ம மனசை அப்படியே உருக வைக்கக்கூடிய ஒரு ராகம். அதை இவங்க பயன்படுத்தி இருக்கிற விதம் இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மாதிரி ரெண்டு அற்புதமான இசைக்கருவி, சாரங்கி, ஷனாய், இது ரெண்டையும் மெல்லிசை மன்னர்கள் கொடுத்துருப்பாங்க. பாட்டு ஆரம்பிக்கும் போதே ஷனாயில் ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து சாரங்கி வரும். அந்த பாட்டுல பல்லவி எப்படி போட்டிருப்பாரு கவியரசர் அப்படின்னா, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா அப்படின்னு. கர்ணனுக்கு வரக்கூடிய அந்த ஒரு மரணம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மரணம். அர்ஜுனனுடைய அம்புப்பட்டு அப்படி இந்த உயிருக்கு போராடி இந்த வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பார். இதை நீ எதிர்கொள்ளு கர்ணா அப்படின்னு கர்ணனை பார்த்து கிருஷ்ணன் சொல்லக்கூடிய மாதிரி இந்த பல்லவி இருக்கும். அதை தொடர்ந்து முதல் சரணம் அதுல எப்படி போட்டிருப்பார் அப்படின்னா, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா. உன்ன மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட உன் மேல அம்பை விட சொல்லி உன்னுடைய மரணத்துக்கு நானும் காரணமாயிட்டேன். ஊர் பழி ஏற்றாயடா நான் உன் பழி கொண்டேனடா. அந்த பழி என்னதானே சேரும் கர்ணா அப்படின்னு கிருஷ்ணனே சொல்லக்கூடிய மாதிரி முதல் சரணம். அதுக்கடுத்து ரெண்டாவது சரணத்தை மேல ஹை ஆக்டிவ்ல கொண்டே வச்சிருப்பாரு, உச்சத்துல. மன்னவர் பணி ஏற்றும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா அப்படின்னு. நீ தான் என்ன மன்னிச்சு அருள வேண்டும் கர்ணா அப்படின்னு கடவுள் மனிதனிடத்துல மன்னிப்பு கேட்பார். மனுஷன் தான் பொதுவா இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா கடவுளே கிருஷ்ணனே கர்ணன்ட்ட மன்னித்து அருள்வாயடா கர்ணா அப்படிங்கிறத அந்த சோகத்தோட அப்படியே கெஞ்சற மாதிரி அதுல ஒரு ஆலாப்பும் கலந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருப்பார் இந்த இடத்துல. அதுல சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு, அந்த போர்க்களத்துல அந்த உயிர் போகக்கூடிய அந்த ஒரு தருணம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே தன்னுடைய நடிப்பில் தத்ரூபமாக சிவாஜி கணேசன் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார். அதுக்கு முன்னாடி வேற யாரும் எந்த நடிகருமே அப்படி ஒரு காட்சியில நடிச்சிருக்கவே முடியாது. அதுக்கு பிறகு யாரும் அந்த மாதிரி நடிச்சு நம்ம பார்த்துக்க முடியாது, அவ்வளவு தத்ரூபமா. அதுல என்னன்னா ஒரு ஏளன புன்னகை ஒண்ணு புரிவார். கிருஷ்ணனை பார்த்து கர்ணன் புரியுற மாதிரி, என்.டி. ராமாராவை பார்த்து சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த ஏளன புன்னகை புரிகிறது. அவர் தானம் கேட்டு வருகிற போது அந்த புன்னகை அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதை அவ்வளவு கரெக்டா வேற யாராலையுமே பண்ணவே முடியாது. அதனாலதான் எதனால இவர் நடிகர் திலகம்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புன்னகை, இந்த ஒரு காட்சியே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு விளக்கமா இருக்கும். அதுக்கு பிறகு கடைசி சரணம் அதையும் உச்சத்துல வச்சிருப்பாரு, ரெண்டாவது சரணம் மாதிரியே. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. அதாவது கடவுள் கிருஷ்ண பரமாத்மா தன்னை தான் மேலேயே அந்த பழியை கடவுளே போட்டுக்கிற மாதிரி வெளிப்படையா அவரே ஒத்துக்கிறார். வஞ்சகன் நான் தான், அந்த மாதிரி உனக்கு நடந்ததுக்கு வஞ்சகன் கண்ணனடா கர்ணா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு முடியும். அதுல இந்த பாட்டு முடிஞ்சதற்கு பிறகு இந்த படம் வெளியாகுது. பொதுவா ஆந்திரால என்.டி. ராமாராவ் அவர்களை கிருஷ்ணனாவே பார்ப்பாங்க. ஏன்னா இங்கேயும் அப்படிதான். கிருஷ்ணன் அப்படின்னா இங்க எவ்வளவோ பேர் நடிச்சிருக்கலாம் கிருஷ்ணனா. ஆனா என்.டி. ராமாராவ் அவர்களுடைய முகம் கிருஷ்ணனுடைய வேடத்துக்கு பொருந்தின மாதிரி வேற யாருக்கும் பொருந்தல. இப்போ கர்ணன் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ ஷோ ஓடுது. ப்ரிவ்யூ பார்த்துட்டு என்.டி. ராமாராவ் வெளியில வர்றாரு. வெளியில வந்தோடனே அவருக்கு படம் பார்த்த அவர் மிகப்பெரிய அதிர்ச்சி. அவருக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன காரணம்னா, பொதுவா தெலுங்குல நம்மள அப்படி கொண்டாடுவாங்க எல்லாரும், தேவுடு தேவுடு கடவுள் ரேஞ்சுக்கு. நம்மளும் இந்த படத்துல கிருஷ்ணனா நடிச்சோம்.
தமிழ்நாட்டிலையும் நம்மள எல்லாரும் அப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தா அந்த படத்தை பார்த்தா சிவாஜி கணேசன் அவர்களுடைய கேரக்டர் தான் உயர்ந்து இருக்கு. நம்ம ஏதோ ஒரு வில்லன் மாதிரி இருக்கோம் இந்த படத்துல அப்படின்னு அவருக்கு தோணிருச்சு. ஏன்னா அப்படிதான் கேரக்டரே அவருக்கு படத்துல வைங்க. அதுக்கப்புறம் வந்து என் டி ராமாராவ் அவர்கள் இந்த காரணத்தினாலே எந்த தமிழ் படத்துலையுமே வந்து நடிக்கலையாம். ஏன்னா ஒரு படம் நடிச்சாரு, இதுலயே அவர் வந்து ஒரு வில்லனா சித்தரிச்சு காமிச்சிட்டாங்கிறப்போ இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு நடிச்சுட்டு தமிழ்ல அப்படின்னு சொல்லி அதோட ஓடினவர் தான் ஆந்திரா பக்கம், இந்த பக்கமே வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த பாடல்ல ரெண்டு பேருடைய நடிப்பு, என் டி ராமாராவ் அவர்களுடைய நடிப்பா இருக்கட்டும், சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பா இருக்கட்டும், ரெண்டுமே அவ்வளவு அற்புதமா இருக்கும். அது மாதிரி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் பயன்படுத்திய ரெண்டு இசைக்கருவிகள் அப்படியே மனசை பிசைஞ்சிரும். சாரங்கியும் ஷனாயும் சேர்ந்து இப்படி எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை ஒரு மறக்க முடியாத பாடலா மாற்றிருக்கு. இப்பவும் சூப்பர் சிங்கர் மாதிரியான ரியாலிட்டி ஷோக்கள்ல கிராண்ட் ஃபைனல் நடக்குது அப்படிங்கிறப்போ, அப்போ ஒரு கடினமான பாட்டை செலக்ட் பண்ணி பாடி பரிசு வாங்கணும் அப்படின்னா எல்லாரும் பல பேரை செலக்ட் பண்ண ஆசைப்படக்கூடிய பாடல்கள்ல முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டை பாடினாலே வெற்றி தான் சொல்ற அளவுக்கு ஒரு உத்தரவாதம் அதை வந்து இந்த பாட்டை கொடுக்கும். நல்லா பாடக்கூடிய யார் இந்த பாட்டை பாடினாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் எத்தனை பேர் பாடினாலும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல்ல கேட்கறது ஒரு தனி சுகம்தான். ஏன்னா அந்த ஒரு ரேஞ்ச் அதுல பாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும், நம்மளுடைய இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு பாடல்கள் குறித்த தகவல்களை நம்ம சேனலில் அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி.